உடல்நலக் குறைவால் காலமான பழம்பெரும் பாடலாசிரியரும் எழுத்தாளருமான நா. காமராசனின் இறுதிச் சடங்கு நாளை அவரது சொந்த ஊரான தாமத்துப்பட்டியில் நடைபெறுகிறது. அர்த்தமிகு வார்த்தைகளாலும் அழகு சொற்களாலும் தமிழ் திரைப்பட வரலாற்றில் தமக்கென்று தனி இடத்தை பிடித்தவர் நா. காமராசன். திமுக ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலகத்தில் மொழிபெயர்ப்பு அதிகாரியாக பணியாற்றிய நா. காமராசன் தமிழ் சினிமாவில் 600க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார். கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நா. காமராசன் நேற்றிரவு காலமானார். இறுதிச் சடங்கு நாளை காலை அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள தாமத்துப்பட்டியில் நடைபெறும் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திரைப்பட பாடலாசிரியர் நா. காமராசன் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது இரங்கல் செய்தியில் நா. காமராசனின் மறைவுச் செய்தி கேட்டு தான் மிகுந்த துயரமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக நா. காமராசன் நியமிக்கப்பட்டதை ஓ. பன்னீர்செல்வம் நினைவு கூர்ந்துள்ளார். திமுக செயல் தலைவர் மு. க. ஸ்டாலினும் இரங்கல் தெரிவித்துள்ளார்.